நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம குட்டி குட்டி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம கேஷுவலாக வீட்டில் யூஸ் பண்ணுற வாக்கியங்கள், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற வாக்கியங்கள், அதெல்லாம் ஹிந்தியில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், நீ எங்கே இருக்கிறாய்? இதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம்? தும் கஹா ஹோ அப்படின்னு கேட்கணும். நீ எங்கே இருக்கிறாய்? தும் கஹா ஹோ. நீ அப்படின்னா தும், எங்கே அப்படின்னா கஹா, இருக்கிறாய் அப்படின்னா ஹோ. அதாவது நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கும்போது தும் கஹா ஹோ அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்குறோம் நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பதில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்போது தும் கஹா ஹோ, ஹோ அப்படின்னு முடியணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நீ எப்படி இருக்கிறாய்? இதுவுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஒரு கேஷுவலாக நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறோம் நீ எப்படி இருக்கிறாய். ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஹிந்தியில் ரிப்ளை பண்ணுறது அப்படின்னா தும் கைசே ஹோ. நீ அப்படின்னா தும், எப்படி அப்படின்னா கைசே, இருக்கிறாய் அப்படின்னா ஹோ. நீ எப்படி இருக்கிறாய்? தும் கைசே ஹோ, தும் கைசே ஹோ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய்? நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம். அது ஹிந்தியில் எப்படி கேட்குறது? தும் கியா கர் ரஹே ஹோ. நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய்? நீ அப்படின்னா தும், என்ன அப்படின்னா கியா, பண்ணிக்கொண்டு செஞ்சுக்கிட்டு, என்ன பண்ணுற அப்படின்னா கர் ரஹே ஹோ, பண்ணிக்கொண்டு, கர் ரஹே இருக்கிறாய், ஹோ நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய்? தும் கியா கர் ரஹே ஹோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நான் ஒன்றுமே சொல்லலை. நான் ஒன்றுமே சொல்லலைப்பா அப்படின்னு நம்ம கேஷுவலாக வீட்டில் சொல்லுவோம். ஸோ அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? மேனே குச் நஹி கஹா. நான் அப்படின்னா மேனே, நான், நான்னா மே அப்படின்னு கூட சொல்லலாம். மே குச் நஹி கஹா அப்படின்னு சொல்லலாம். மேனே குச் நஹி கஹா, ஒன்றுமே அப்படின்னா ஒன்றும் இல்லை, குச் நஹி இல்லை, சொல்லலை, கஹா, மேனே குச் நஹி கஹா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்ன ஆச்சு? வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னு கேட்போம். உனக்கு என்ன ஆச்சு? இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? தும்கோ கியா ஹுவா அப்படின்னு கேட்கணும். உனக்கு அப்படின்னா தும்கோ, என்ன ஆச்சு, என்ன, என்ன அப்படின்னா கியா. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது கியா ஹுவா அப்படின்னு கேட்கணும். உனக்கு என்ன ஆச்சு? தும்கோ கியா ஹுவா. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா கியா, பட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது கியா ஹுவா அப்படின்னு கேட்கணும். உனக்கு என்ன ஆச்சு? தும்கோ கியா ஹுவா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு என்ன ஆச்சு? உஸ்கோ கியா ஹுவா. அவனுக்கு மேல். ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்ணுறது? உஸ்கோ, உஸ்கோ கியா ஹுவா. அவனுக்கு என்ன ஆச்சு? உஸ்கோ கியா ஹுவா அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இதே வந்து ஃபீமேல், அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஃபீமேல் அப்படின்னா ஈ சவுண்ட், அதாவது உஸ்கி, உஸ்கி கியா ஹுவா, உஸ்கி கியா ஹுவா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா தும்கோ கியா ஹுவா. அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா உஸ்கோ கியா ஹுவா. அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா உஸ்கி கியா ஹுவா. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்போம். இல்லைனா நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேஷுவலாக பேசுவோமா? ஸோ இதுக்கு எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? தும் கிஸ் பாரே மே பாத் கர் ரஹே ஹோ. நீ அப்படின்னா தும், எதை பற்றி, கிஸ் பாரே மே, எதை அப்படின்னா கிஸ், பற்றி அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டு வருது பார்த்தீங்களா? ஸோ எதை பற்றி அப்படிங்கிறப்ப கிஸ் பாரேமே, பாரேமே அப்படின்னு சொல்லணும். தும் கிஸ் பாரேமே பேசிக்கிட்டு, பாத் கர் ரஹே ஹோ. நீ எதை பற்றி, நீ அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா ஹோவில் தான் முடியணும். ஸோ நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கே? தும் கிஸ் பாரேமே பாத் கர் ரஹே ஹோ. ஓகேவா? ஓகே, நான் இப்போ சொல்கிற ஒவ்வொரு வாக்கியங்களும் நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீகால் பண்ணும்போது அது கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், கவனமாக போ, பார்த்து போ, கவனமாக போ அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ இதுக்கு எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்?
தியான் சே ஜாவோ. தியான் சே அப்படின்னா கவனமாக, கவனமாக போ. தியான் சே கவனமாக. போ அப்படின்னா ஜாவோ. இதே வா அப்படின்னா ஆவோ அப்படின்னு சொல்லணும். ஸோ போ அப்படின்னா ஜாவோ. தியான் சே ஜாவோ. ஓகே, சீக்கிரம் செய், ஃபாஸ்ட்டாக பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம், ஜல்தி கரோ. ஃபாஸ்ட் சீக்கிரம் அப்படின்னா ஹிந்தியில் ஜல்தி அப்படின்னு சொல்லணும். செய் அப்படின்னா கரோ. ஸோ சீக்கிரம் செய் அப்படின்னா ஜல்தி கரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீக்கிரம் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் ஜல்தி, செய் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் கரோ. ஸோ இதனால் நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ சீக்கிரம் செய் அப்படின்னா ஜல்தி கரோ. நெக்ஸ்ட் ஒன், நன்றாக இருக்கிறதா. நன்றாக இருக்கிறது கிடையாது, நன்றாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம கொஷின் கேட்குறோம், கேள்வி கேட்குறோம். ஸோ இதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம், அச்சா ஹே கியா. அச்சா ஹே கியா அப்படின்னு கேட்கணும். நன்றாக இருக்கிறதா, அச்சா ஹே கியா. நன்றாக அப்படின்னா அச்சா ஹே கியா அப்படின்னு நம்ம கொஷின் கேட்குறோம். ஸோ அச்சா ஹே கியா அப்படின்னு கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் சிரிக்கிறாய், நீ ஏன் சிரிச்ச அப்படின்னு கேட்போமா. ஸோ அதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம், தும் கியூ ஹஸ் ரஹே ஹோ. நல்லா பாருங்கள், நீ வந்திருக்கு. ஓகேவா, நீ ஏன் சிரிக்கிறாய் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீ வரும்போது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா ஹோல தான் அது எண்ட் ஆகணும். ஓகேவா. ஸோ தும் கியூ ஹஸ் ரஹே ஹோ, நீ அப்படின்னா தும், ஏன் அப்படின்னா கியூ அப்படின்னு கேட்குறோம். சிரிக்கிறாய் அப்படின்னா ஹஸ் ரஹே ஹோ. ஹஸ் அப்படின்னா ஸ்மைல். நீ ஏன் சிரிக்கிறாய், தும் கியூ ஹஸ் ரஹே ஹோ. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது என்னுடையது. இது அப்படின்னா யக், என்னுடையது. மேராக, இது என்னுடையது, யக் மேராக. அது என்னுடையது அப்படின்னா வக் மேராக அப்படின்னு சொல்லணும். இது அப்படின்னா யக், அது அப்படின்னா வக். இது என்னுடையது, யக் மேராக. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இதை பற்றி பேசாதே. இதை பற்றி பேசாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், இஸ்கே பாரே மே பாத் மத் கரோ. இதை பற்றி, இதைனா இஸ்கே, பற்றி அப்படிங்கிறப்ப பாரே மே, இதை பற்றி பேசாதே. பேசு அப்படின்னா பாத் கரோ, பேசாதே அப்படின்னா பாத் மத் கரோ அப்படின்னு சொல்லணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, பேசு அப்படின்னா பாத் கரோ, பேசாதே அப்படின்னா பாத் மத் கரோ. இதை பற்றி பேசாதே, இஸ்கே பாரே மே பாத் மத் கரோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் ஒன், எத்தனை பேர். கித்னே லோக். எத்தனை அப்படின்னா கித்னே, பேர் எத்தனை பேர் அப்படின்னா லோக், எத்தனை பேர், கித்னே லோக். ஓகேவா. ஸோ எத்தனை பேர் அப்படின்னா கித்னே லோக் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ டோட்டலாக இன்றைக்கி நம்ம ஒரு 15 குட்டி குட்டி ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்த்தோம். எல்லா வாக்கியங்களுமே நம்ம கேஷுவலாக அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற வாக்கியங்கள். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்யவாத் டு ஆல்.